நான் பா. ஜெயப்பிரகாசம் தமிழ்நாட்டிலிருந்து பேசுகிறேன். மே 18 முள்ளிவாய்க்கால் படுகொலை நினைவு கூறல் தொடர்பாக தமிழகத்திலிருந்து இந்த குரல் ஒலிக்கிறது. மே 18 முள்ளிவாய்க்கால் முடிவல்ல தொடக்கம். மே 18 நம் சகோதரர்கள் வீரர்களாக இருந்தார்கள், மடிந்தார்கள். அதுதான் இந்த நாள், அதுதான் இந்த மாதம், அதுதான் இந்த ஆண்டு, அதுதான் இந்த யுகம். ஒரு வீர யுகம் முடிவுக்கு வந்துள்ளதா? நாம் மே 18 நாளை நினைவேந்தல் நாளாக, தேசிய துயரத்தின் நாளாக நாம் நிகழ்த்துகிறோம். நமக்கு மே 18 அவர்களுக்கு, சிங்களர்களுக்கு, இலங்கை அரசுக்கு மே 19. நமக்கு நினைவு கூறல் நிகழ்வு, அவர்களுக்கு வெற்றி விழா கொண்டாட்டம். ராஜபக்சே இருந்தவரை வெற்றி விழா மே 19 வெற்றி விழா கொழும்பிலே நடைபெற்றது. இப்போது வார்த்தைகளிலே தான் வேறுபாடு. ராஜபக்சே வெற்றி விழா கொண்டாட்டம் என்றால், இவர்கள் ரிமெம்பரன்ஸ் டே, நினைவு கூறுகிற நிகழ்வு என்று கூறுகிறார்கள். எதை நினைவு கூறுகிற நிகழ்வு என்று மைத்ரிபால சேனா கருதுகிறார்? வேறொன்றும் இல்லை. இலங்கையினுடைய ஒருமைப்பாட்டை, ஒற்றுமையை காப்பதற்காக உயிரிழந்தவர்களுக்கு நினைவு கூறல் விழா. அப்படியானால் இராணுவ வீரர்கள் சிலர் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சிங்களர்களிலே சில காடையர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இன வேறுபாடுற்று இலங்கையினுடைய ஒற்றுமையை காப்பாற்றுவதற்காக உயிரிழந்தவர்களுக்காக நினைவு கூறல் அந்த நாள் என்று, அதிலும் வழக்கமாக கொழும்பிலே தான் வெற்றி விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. ஆனால் இந்த ஆண்டு தென்னிலங்கையிலே மதாரா என்ற இடத்திலே வெற்றி விழா கொண்டாட்டம் நடைபெறப் போகிறது. இது வெற்றி விழா கொண்டாட்டம் தான் அவர்களுக்கு. ஏனென்றால் இராணுவ அணிவகுப்பு நடக்கப் போகிறது. அதே நேரத்தில் வடக்கிலே நினைவு நாளை கொண்டாடுவதற்கும், மே 18 நினைவு நாளை கொண்டாடுவதற்கும் அனுமதித்திருக்கிறார்கள். மே 18 நம்முடைய நாள், மே 19 அவனுடைய நாள். இந்த இரண்டு துருவங்களும் ஒரு நாட்டுக்குள்ளே இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த மே 18 மே 19 என்ற இரண்டு வேறுபட்ட நாள்களும் தெளிவாக காட்டுகின்றன. ஒரு நாட்டுக்குள்ளே இரு நாடுகள் இருக்க முடியாது, இரு துருவங்கள் இணைய முடியாது. அதைத்தான் இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் படுகொலை நினைவேந்தல் நாள் நிகழ்வு என்பது நமக்கு உணர்த்துகிறது. இந்த உணர்த்துதலிருந்து நாம் ஒரு படிப்பனையை கற்றுக்கொள்ள வேண்டும். சாகாத வானம் நாம், வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம், பெருமை பற்றி போகாத பெருங்கடல் நாம், பழமை ஆகாத பழமை தீயை பொசுக்கும் அடிப்படை நாம், இடிப்படை நாம் என்று கவிஞர் மீரா என்ற தமிழக கவிஞன் தமிழ்நாட்டினுடைய விடுதலையை மனத்தில் எண்ணி பாடிய அந்த கவிதை வரிகள் இன்று முள்ளிவாய்க்காலிலே அந்த கவிதை வரிகள் ஒலிக்க கேட்கிறோம். முள்ளிவாய்க்காலில் நாம் அணிதிரள்வோம் என்று அங்கே இருக்கிறவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். முள்ளிவாய்க்காலில் அணிதிரள்வோம் என்பது, முள்ளிவாய்க்காலில் எங்கே களம் முடிவு பெற்று விட்டதாக அவர்கள் கருதினார்களோ அங்கே களத்தை நாம் தொடங்குகிறோம் என்பது அதனுடைய பொருள். ஆகவே ஒரு நஞ்சுண்ட காட்டை உருவாக்கி விட்டார்கள் அவர்கள் என்று நாம் அதை நினைப்பதற்கு பதில், கருதுவதற்கு பதில், ஒரு தேசிய துக்கத்தினுடைய அந்த நினைவுகளை நாம் மனதில் கொள்ளுகிற அதே வேளையில் நாம் இனிமேல் ஒன்றில் உறுதியாக இருக்க வேண்டும்.
எந்தெந்த ராஜதந்திர நகர்வுகளை அவன் நகர்த்தி சர்வதேசத்தையும் தன்னுடைய கீழே கைப்பிடிக்குள்ளே கொண்டு வந்து தமிழர்களை அவன் இல்லாமல் ஒழித்தானோ அந்த ராஜதந்திர நகர்வுகளை இனி நாம் கை கொள்ள வேண்டும். முதலில் ராஜதந்திர நகர்வு முற்றிலுமாக ராஜதந்திர நகர்வாக நாம் அதை கோரலாம். இந்த நாள் என்பது நம்முடைய ராஜதந்திர நகர்வுகளுக்காக திட்டமிடுகிற நாளாக அது இருக்க வேண்டும். நம்முடைய குரலை உலகத்தினுடைய பார்வைக்கு ஒலிக்கிற தீரமிக்க உறுதிமிக்க உறுதிப்பாடுள்ள மக்களின் குரலாக இருக்க வேண்டும். உண்மையில் அங்கு வார்த்தைகள் தான் மாறியுள்ளன, வாழ்க்கை மாறவில்லை. அந்த மக்கள் இன்னும் அடிமை சமூகமாகவே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான சில எலும்பு துண்டுகளை வீசி அந்த மக்களை சமாதானப்படுத்துகிற வேலையை இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்துமே செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே முள்ளிவாய்க்காலில் அணிதிரள்வது, முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்காக தமிழகத்திலே அணிதிரள்வது, உலகம் முழுவதுள்ள தமிழர்கள் அதை நினைவு கூறுவது என்பது ஒரு விடுதலை பாதையை மீண்டும் நினைவு கூறுவது. அந்த விடுதலை பாதை இனிமேல் எந்த வகையிலே அமைய வேண்டும் என்பதை தீர்மானிப்பதாக இருக்கும். அது எந்த வகை பாதை என்பதை தீர்மானிக்கிற ராஜதந்திர நகர்வுகளை முன்னெடுக்க வேண்டிய நாள் இது. ஏறக்குறைய 1,46,000 பேர் 2006 முதல் மே 18 வரை 2 லட்சம் பேர் என்று மொத்த கூட்டுத்தொகையும் வைத்து இந்த இழப்புகளின் அடிப்படையில் நமக்கு தமிழீழம் பெறுவதற்கான எல்லா உரிமைகளும் உண்டு என்று உலகத்தினுடைய அத்தனை அரசியல் ஆய்வாளர்களும் கூறுவது போல நாம் அதை ஏற்க வேண்டும். அந்த மாவீரர்கள் நமக்காக போரிட்டார்கள். Politicians think about next election. Gentlemen thinks about next generation என்று சொல்வார்கள். அரசியல்வாதிகள் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறார்கள். மேதைகள் அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கிறார்கள். மேதைகள் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறார்கள் என்ற அந்த ஆங்கில வாசகத்தினுடைய மொழியாக்கம் இது. அந்த மாவீரர்கள் அடுத்த தலைமுறைகளை பற்றி சிந்தித்தார்கள். அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கவில்லை. ஆனால் நாங்களோ தமிழகத்தில் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறைகளை பற்றி சிந்திப்பதும் இல்லை, அதற்கான செயல்பாடுகளும் இல்லை. எனவே அவர்கள் சிந்தித்தார்கள், அந்த சகோதரர்கள் சிந்தித்தார்கள், போரிட்டார்கள், தொடர்ந்து போரிட்டார்கள், அதற்காக வீரவரணம் எழுதினார்கள். அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பது அவர்களுடைய தேசியம், சுயநிர்ணயம், தாயகம் என்ற அந்த விடுதலைக்கான அந்த முழக்கத்தை முன்னெடுத்த அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு என்பது இந்த நாளில் மே 18 நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு துயர்மிகு நிகழ்வு. ஆனால் இது முற்றுப்புள்ளி அல்ல, தொடக்கம் என்ற ஒரு விதையையும் நம்மிடையே ஊன்றிச் செல்கிறது. இந்த விதையை போதித்து நீரூற்றி வளர்த்து மேலெடுப்போம். நன்றி, வணக்கம்.